கையில் ஒரு காரியத்தை எடுத்துட்டால் போதும், எத்தனை தடை வந்தாலும் சரி அந்த தடை எல்லாமே தாண்டி தைரியமாக நீங்கள் நினச்ச வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். நீங்கள் சட்டுன்னு உங்களுக்கு கோபம் வந்துருங்க. அதே போல் தவறை உணர்ந்துட்டா உடனே மன்னிப்பு கேட்கக்கூடிய பண்பும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள்கிட்ட இருக்குது. எதையுமே திட்டமிட்டு ரகசியமாக செய்வீங்க. காரியம் முடிகிற வரைக்கும் வெளியே சொல்லவே மாட்டீங்க. நண்பர்களுக்கு ரொம்பவும் நேர்மையானவங்களா விசுவாசமானவா இந்த விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. துரோகத்தை ஒருபோதும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களால் ஏற்றுக்கவே முடியாது, சகிச்சுக்கவும் மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஆழமாக ஆராயக்கூடிய குணம் கொண்டவங்க, ரகசியத்தை எளிதில் கண்டும் பிடிச்சிருவங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாருங்களேன், செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டிருப்பாங்க, தேலை அடையாளமாக கொண்டிருப்பீங்க. இந்த விருச்சிக ராசியில் இருக்க விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த வாரத்தின் அமைப்பு எப்படி உருவாகியிருக்கு, என்ன விஷயம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்க போகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், பலமாக என்ன இருக்கும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயன்பெறும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே பாருங்களேன், செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாட்டை முறையாக செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெறலாம். அதே போல் முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாழை மாலை சாற்றி வழிபாடு செய்கிறது உங்களோட வேண்டுதலையும் பிரார்த்தனையும் விரைவில் ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை பாருங்கள், முருகனின் அருளால் விரைவில் நடக்கும், எல்லா வகையிலுமே நல்லது உண்டாகும். அதே போல் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த வருடத்தோட அமைப்புகளில் பார்க்கும் பொழுது குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளையும் பெறக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது. குலதெய்வ வழிபாடை செவ்வாய்க்கிழமையில் செய்கிறதுனாலையுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தினம்தோறும் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை வணங்கிட்டு அன்றைய தினங்களை தொடங்குங்க, நன்மை பிறக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியே உங்கள் ஜாதக கணிப்பால் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் பெற உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கும். கேட்ட விஷயத்தை உடனுக்குடன் செஞ்சு தரக்கூடிய தன்மை குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க, இன்னுமே நல்ல அமைப்பை நீங்கள் பெற முடியும். இந்த விருச்சிக ராசிக்காரங்க கூட்டத்தில் நின்னா கூட உங்களோட செயல் தனிப்பட்ட முறையில் தனித்துவமாக தெரியும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு பார்த்தா சிவப்பு, இது ஆரோக்கியத்திற்குமே உகந்த ஒரு நிறம். அதே போல் மஞ்சள், வெள்ளை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தா தெற்கு, வடக்கு. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தா 9, 1. நீங்கள் செவ்வாய் பகவானையும் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடையும் செய்கிறது போலவே சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் செய்கிறதுனால மன தைரியம், உறுதியான ஆற்றலை அனுமனின் அருளால் பெறுவீங்க. அதே போல் இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், காவல்துறை, இராணுவம், மருத்துவம், ஆராய்ச்சி துறையெல்லாம் சிறப்பான ஒரு தொழில் வாழ்க்கை முறையை கொண்ட ஒரு துறை அப்படின்னு சொல்லலாம். இதில் இருந்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பான பெயரை நீங்கள் பெறுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரத்த அழுத்தம், முதுகு தண்டுவடம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட நிறையவே இந்த ராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். உங்கள் ஜாதகப்படி பொருத்தமான நட்சத்திரங்கள் அல்லது திருமண பொருத்தம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிட நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எளிய முறையில் ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கலாம். நாம் இந்த வாரம் என்ன மாதிரியான அமைப்பு உங்களுக்கு உருவாகி இருக்கு, இதில் என்ன மாதிரியான பலம், என்ன பலவீனம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த வாரத்தோட கிரகநிலை அமைப்புகளை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த விருச்சிகமில் விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தைரிய ஸ்தானத்தில் பாருங்கள், சூரியன், செவ்வாய், சுக்கிரன், இந்த 3 கிரகமும் இருக்குது. சுகஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், சனியும், கூடவே ராகு பகவானும் இருக்கார். அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்காங்க. இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த வாரம் பாருங்களேன், கொடுக்கல் வாங்கல்ல சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சிக்கல் முழுமையாக உங்களை விட்டு தீரக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பையும் சாதகமானது ஒரு பலனையுமே ஏற்படுத்தி தரும். ராசி அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு போகிறாரு. அதே போல்
மற்றவங்க உங்களை புகழ வேணும் அப்படிங்கிற எண்ணம் இப்போ அதிகரிக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அந்த செயல் வந்து சிறப்பாக இருக்கணும், எல்லாரோடையும் பாராட்டப்படணும் அப்படின்னு கவனமாக செய்வீங்க. சாமர்த்தியமாக பேசி முக்கிய காரியங்களை கூட சிறப்பாக செஞ்சு முடித்து காட்டிக்குவீங்க. போட்டி பந்தயத்தில் கூட வெற்றி பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. இந்த வங்கி கடன்கள் கிடைக்கிறதுல இருந்த தடை தாமதம் உங்களை விட்டு விலகும். வழக்குகளையுமே தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வர வாய்ப்பு இருக்குது. புதிய பெரிய மனிதர்களின் நட்பால் உங்கள் அந்தஸ்து, உங்கள் ஆதாயம் இதெல்லாமே அதிகரிக்கும். ரொம்ப நாளாக வேலையில் மாற்றம் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் உங்களோட வேலையில் நல்ல ஒரு மாற்றம் இப்போ உண்டாகும் பாருங்களேன். மனசில் இருந்த தடுமாற்றம் குறையும். மாணவர்கள் ஆர்வமாக படித்து நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க. தான தர்மம் செய்கிறதுல நிம்மதி பெறக்கூடிய ஒரு அமைப்புமே இந்த வாரம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதே போல் பிள்ளைங்களோட திருமண முயற்சியில் இருந்த தடை தாமதம் நீங்கி திருமண முயற்சி வெற்றியை தரும். ஒரு சில காதல் திருமணம் கூட இந்த மாதம் கைகூடும். அதே போல் கூட்டுத்தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். குடும்ப நிர்வாக செலவுகளையும் சொந்த பந்தத்தோட சுப செலவுகளையும் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பட்டியலிட்டு செலவு செய்யுங்க. சிவ வழிபாட்டால் மேன்மையை நீங்கள் பெறலாம். இந்த வாரம் கொடுக்கல் வாங்கல எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் இந்த சிக்கல்கள் நீங்கும். தடைப்பட்ட காரியம் இப்போ நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க கூட தானாக உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறும். பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உயர்வும், தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கலும் தீரும். பெரும்பாலும் போட்டி குறையும். எதிர்பார்த்த ஆர்டர் வரும். பண வரத்து திருப்தி தரும் வகையில் இருக்கும். கடன் பிரச்சனை கட்டுக்குள்ளே வந்துடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்கள் உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை பெறுவீங்க. மேல் அதிகாரிகளோட ஒத்துழைப்புமே உங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கினவங்க கூட தானாக அடங்கிடுவாங்க. இந்த வாரம் பாருங்கள், ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்துப்பீங்க. உங்கள் வீட்லேயுமே சுப காரியம் நடப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நின்று போன திருமண காரியம் இப்போது நல்ல பேச்சுவார்த்தையால் சாதகமான போக்குக்கு வரும். பிள்ளைங்களால் பெருமையும் வரும். நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். கடந்த காலத்தில் உங்கள் பேச்சை கேட்காத பிள்ளைங்க கூட இப்போ பாருங்கள் உங்களோட பேச்சை கேட்டு அப்படியே நடந்துக்குவாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் பாடுபட வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்காது. நீங்களே கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உதவி அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். அதனால தான் சின்ன சின்ன வேலையுமே நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் சந்தேகம் ஏதாவது பாடத்திட்டத்தில் வருது அப்படின்னா அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு நல்லா படிச்சுக்கணும். புரிஞ்சு படிக்கிறது நல்லது. வகுப்பில் கவனத்தை சிதற விடாமல் பாடங்களில் படிங்க. எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெறலாம். உங்களோட ஆசிரியர் ஒத்துழைப்பும் பெற்றோர் ஒத்துழைப்பும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது இந்த வாரம். அதனால் நல்லா தெளிவாக பாடத்திட்டத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு படித்தா நல்ல மதிப்பெண்ணை நீங்கள் பெற முடியும். அதே போல் விளையாடும் பொழுதுமே கவனமாக இருக்கணும். நீங்கள் வகுப்பறையில் மற்றவங்கள பற்றி இந்த கேலி கிண்டல் புறம் பேசுகிறத தவிர்க்க பாருங்கள். உங்ககிட்ட யாராவது மற்றவங்கள பற்றி பேசினா கூட அந்த இடத்துலேருந்து விலகி போயிடுங்க. விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு சிறு பிரச்சனையாக இருந்தாலும் அதை கவனமோடு செயல்படுத்தணும். கவனமாக இருக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றத்தில் தடை இருந்துச்சுன்னா இப்போ தடை நீங்கி நீங்கள் ரொம்பவும் சுறுசுறுப்பாக வேகமாக செயல்பட போகிறீங்க. பொறுமையை கையாளுங்க. பொறுமையை கையாளுறதுனால பெரிய பெரிய பிரச்சனைகளை நீங்கள் வராமல் தவிர்க்கலாம். ரொம்பவுமே பொறுமையாக செயல்பட்டால் எல்லா வகையிலுமே நன்மையை பெறக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. மாணவர்கள் எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் கவனத்தை சிதற விடாமல் படிக்கிறது நல்லது. விளையாடும் போது கவனமாக இருக்கணும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே லாபகரமான நிலை இப்போ வருது. எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. பண வரத்தும் நல்ல ஒரு அமோகமாக இருக்குது. துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்திலும் செயல்பட்டு பாராட்டு பெறுவீங்க. எதுலேயுமே தயக்கமோ பயமோ இந்த வாரம் இருக்காது பாருங்கள். உங்கள் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவருக்காக கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் செலவு செய்கிற மாதிரியான சூழல் இருக்குது. சிலருக்கெல்லாம் நீங்கள் நினச்ச இடமாற்றம் கூட வரும். உங்கள் நண்பர்கள் மூலம் நல்ல ஒரு ஆதாயம் பிறக்கும். நண்பர்கள்கிட்டையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால நன்மையை நீங்கள் எல்லா வகையிலும் பெறலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். அதே போல் பண வருமானம் கைக்கு சரியாக கிடைக்கும். கொஞ்சம் தாமதப்பட்டாலுமே உங்கள் கை வந்து சேரும். புதிய ஆர்டர் கொஞ்சம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வருங்க. இதனால் கூடுதல் நேரம் எடுத்து நீங்கள் உழைக்கிறதன் பேரில் நீங்கள் நினச்ச நல்ல ஒரு பண வசதியை இந்த வாரம் பெறலாம். வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகணும். அவங்களை திருப்தி செய்ய முயற்சி பண்ணுங்கள். வச்சுருக்கிற பொருட்களை தரமாக வச்சுருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேன்மை அடையக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் விருப்பத்துக்கு மாறாக எதையாச்சும் செய்வாங்க. அது கொஞ்சம் தேவையில்லாத மன வருத்தத்தையும் கோபத்தையும் தூண்டும். கவனமாக இருங்க.
கணவன் மனைவி இடையே சிலர சண்டைகள் ஏற்பட்டு நீங்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட உங்கள் மேலே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வரும். உங்களோட சொல்படி அவங்க இப்போ கேட்டு நடப்பாங்க. இதனால் நன்மைகள் இருக்கும். அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நீங்களுமே மன மகிழ்ச்சி அடைவீங்க. வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்க்கவும் தன்னம்பிக்கை தைரியம் உயரவும் நீங்கள் ஆஞ்சநேயரை சனிக்கிழமையில் தொடர்ந்து வழிபடுங்க. எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெற முடியும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் விருச்சிகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.